வணக்கம். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்காக 3வது மனைவி அவர் உண்மையை பேசிக்கிருக்கிறார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அவர் சொந்தமாக ஆட்டோ தான் ஓட்டுறாரு. 55 வயசு ஆகுது. அவருக்கு தகுந்தவார் வரன் இருந்தால் சொல்லுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முஸ்லீம் அப்படின்னாலே அவங்க எத்தனை திருமணம்னாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது சட்டம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவருக்கு தேவை வந்து 3வது திருமணம் எதிர்பார்க்குறாரு. இப்போ இன்றைக்கி தான் அவர் கேட்டிருக்கிறாரு. இருந்தாலும் முஸ்லீமில் நம்மகிட்ட வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 200-300 தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், வரன் பார்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லோருக்குமே வரன் வேணும் இல்லையா? அதனால் இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறாரு. சென்னையில் வாழக்கூடிய விருப்பம் உள்ள பெண்கள் மட்டும் இதை பாருங்கள், சரிண்ணா? சென்னையில் உள்ள பெண்கள் மட்டும் பார்க்கவும். இப்போ சென்னையில் முஸ்லீம் சமுதாயத்தில் அவர் ஒரு வரன் கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு, மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க பிள்ளைகளே சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமில் ராவுத்தர். ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால தான் பட்டாணி, ராவுத்தர், லப்பை, தமிழ், உருது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக சென்னையில் உள்ளவர்கள் மட்டும் இது தொடர்பு கொண்டால் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் முதல் மனம் மறுமணம் நம்ம வந்து பார்த்து கொடுக்கறதுக்கு இந்த நம்பருக்கு ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் அனுப்பி வச்சா போதும். நன்றி. இப்போ இவர் பேசிய ஆடியோ இதில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஆடியோவில் அவருடைய பேரையோ அவருடைய அட்ரஸையோ வேறு எந்த இதுவுமே அதில் இல்லை. அதனால் நான் இதை வந்து நான் அதில் போடுறேன். எல்லோரும் பேசினதை ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து வரன் வேணும்னா இது அவர் என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். நான் ஒவ்வொருத்தட்டையும் எவ்வளோ தூரம் பேச வேண்டி இருக்குதுங்க பார்த்துக்கிடுங்க, சரிண்ணா? அதனால் இந்த ஒரு 55 வயது முஸ்லீம் நபருக்கு வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நான் முயற்சிக்கிறேன். முடிகிறது வந்து நம்ம கையில் கிடையாது. அதோடைய சக்தி அந்த இறைவனுடைய அதாவது நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் வேண்டுவது என்னென்னா, என்னை நாடி வருகிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் நடக்கணும். அதனால தான் நான் யார்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இவ்வளோ கட்டுங்க அப்படிங்கிற சொல்கிறதும் கிடையாது. நான் முடிச்சு கொடுத்தா இவ்வளோ கொடுங்கன்னு நான் கேட்குறது கிடையாது. இதுக்கு எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. அதனால தான் நான் இதை இந்த மாதிரி பண்ணுறேன். அதனால் மக்களே, நல்ல முறையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா, இவங்க பேசுனது பிடித்திருந்தால், அதுவும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்லேயும் பெண் வீட்டுக்காரங்களையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் நான் பேசுகிறது இல்லை. ஏன் போடுறேன் தெரியுமா? அவங்க என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நான் சொல்கிறத விட அவங்களே சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் மட்டும்தான், அப்போ அவங்க மட்டும்தான் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க. நன்றி. இப்போ அவர் பேசுனதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் பண்ணதாக இருந்தாலும் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம். ஆடியோவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய விவரத்தை சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்கள் சார். அண்ணே கணேசன் அண்ணா? அண்ணே கணேசன் அண்ணா? கணேசன் பேசுகிறேன், தங்கரவங்கிலேருந்து. சொல்லுங்கள். ஆமாண்ணே சொல்லுண்ணே. குரல் நல்லா கேட்குதுண்ணே. அண்ணே உங்கள் வீடியோ பார்த்துருக்கேண்ணே. உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கிறேன். சொல்லுங்கள். இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. இன்னொரு ஒரு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு வந்து அது என்னை விட்டு போயிட்டாங்க. உங்களை விட்டு போயிட்டாங்களா? ஆமாம். எங்கே போனாங்க? அது வேற மிஸ்யூஸ். எப்படி? அது வேற ஆளை பார்த்துட்டு போயிட்டாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு போய் ஒரு 24 வருஷம் ஆச்சு. சரி. அதுக்கப்புறம் வந்து நான் தூத்துக்குடியில் ஒரு குழந்தையோட ஒரு அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணேன். சரி. அவங்களுக்கு ஒரு பையன். சரி. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. 22 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. சரி. அவங்க போய் 23 வருஷத்துல? ஆமாம். ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒன்றை பார்த்தீங்க. அவங்க அதுக்கப்புறம் 22 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க என்னாச்சு ரெண்டாவது? அவங்க அப்போ அவங்க வரும்போது சின்ன பிள்ளைங்க, என் பிள்ளைங்க எல்லாம். சரி சரி 10 வயசு. அப்போ வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பொண்ணுக்கு பேருகள்லாம் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு இந்த 5ஆம் மாதம் 11ஆம் தேதி அவ இறந்துட்டாங்க.
ஓ, இறந்து போயிட்டாங்க. ஆமா. சரி. நாங்க வந்து பாய். சரி. எனக்கு வந்து ஒரு பாயில ஒரு பொண்ணு வேணும். சரி. என்ன பராமரிக்கிற மாதிரி. அதாவது இப்ப எல்லாம் பொண்ணு கூட தான் எல்லாம் இருக்கிறோம். ம், ம். இருந்தாலும் என் பொண்ணுக்கு 3 பேத்தி, எனக்கு எனக்கு 3 உங்களுக்கு பேத்தி. வயசு என்ன? 55. ஓ, 55 வயசு. சரி. ஆமா. அது வந்து என் பொண்ணு சொல்லிடுச்சு, "அத்தை, மொத்த பேரும் பராமரிக்கணும், யாரும் கஷ்டம் தான் வர்றதுக்கு. ம், வரவங்க உங்களை வரைக்கும் பார்த்துக்கிட்டோம். ம், நாங்க தனியா போயிடுறோம். ம், நீங்க நீங்க தனியா இருங்க" ம். அப்படின்னு சொல்லிச்சு. சரி. அதுதான் உங்க இதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் டெய்லியும். ம். சரி, இது உங்களை கேட்டுக்கின்னு ஒரு முடிவுக்கு வரலாம்னு தான் நான் போன் பண்ணிக்கினே இருந்தேன். நீங்க இன்னைக்கு தான் கிடைச்சது. சரி, முஸ்லீமா இருக்கிறதுனால இப்ப மனைவி இல்ல, 2வது மனைவி இல்ல. ஆமா. குழந்தைகள் எத்தனை சொன்னீங்க? எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பையன் வந்து மலேசியாவிலே இருக்கிறான். ம். பொண்ணு வந்து இங்க இருக்குது, சென்னையில. இப்ப உங்களுக்கு வருமானம் என்ன வருது? வருமானம் ஆட்டோ ஓட்டுறேன். சரி. அந்த முன்னத்துல வருமானம் தான், நல்ல வருமானம் தான். ஆட்டோ மூலியமா மாசம் என்ன வருமானம் வரும்? ஒரு 15, மா 25? மாசம் ஒரு ஒரு 50 ரூபா, மேக்ஸிமம் 50 ரூபா. 50 ரூபா அடிக்குதா? ஆமா. சரி. வீடு? வீடு வந்து லீஸுக்கு தான் இருக்கிற, 10 லட்சம் ரூபாய்க்கு. ம். எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை. சென்னையில இருக்கீங்க. ஆமா. இப்ப முஸ்லீம்லயே பாக்குறீங்களா, வேற சமுதாயம் பாக்குறீங்களா? இல்ல, முஸ்லீம்ல தான் பார்த்தேன். ம். சரி, ரைட், ஓகே. உங்கள்கிட்ட இருக்குமா? இருந்தாக்கா நான் வந்து உங்களை நேர்ல கன்சல்ட் பண்ணலாம். அதுக்கு என்னவோ அது முறையா பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணே இருந்தேன். ம், அங்க பிள்ளைங்க எடுத்தாங்க. ம், இல்லம்மா, நான் அண்ணங்கிட்ட தான் பேசணும், ம், ம். அவர் சொல்ற வச்சுதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, ஓகே. முஸ்லீம்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா வெளியே ஏற்பாடு பண்ணியும் கொடுக்கலாம். ம். அதனால இப்போதைக்கு நீங்க போட்டோ, ஆதார் கார்டு மட்டும் கொடுங்க, பணம் கட்ட வேண்டாம். சரிண்ணே. ஒரு போட்டோ, ஒரு ஆதார் கார்டு மட்டும் எனக்கு இதே நம்பருக்கு அனுப்பி வைங்க. சரிண்ணே. பெரும்பாலும் நான் பேசுவதற்கு நேரம் இருக்காது. எப்பமாவது ஒரு ஆமா நாள் ஆமா மாதிரி எடுப்பேன். ஆமா ஆமா ஆமாமா, நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணே இருந்தேன், ஒரு வாரமா. ம், அது கண்ட பிடிக்க முடியல. அப்புறம் பிள்ளைங்க எடுத்தாங்க. பிள்ளைங்கிட்ட சொன்னேன், இல்லம்மா எங்ககிட்ட சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. ம். இல்லம்மா, சாருகிட்ட பேசிட்டு அப்புறம் நானே அப்புறம் தான் ஒரு முடிவை எடுக்கலான்னு இருக்கிறேன். இல்ல, சொன்னாங்க. அதனால தான் நான் இப்போ உடனே எடுத்தேன். ம். நீங்க ஆபீஸ் நான் எடுக்கலைனாலும் ஆபீஸ் ஸ்டாஃப் எடுப்பாங்க. அவங்கள்ட்ட விவரத்தை சொல்லிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு நேர்ல 5 பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட்டுங்க கொடுக்குறேன். நீங்க அங்கேருந்து வந்தாலும் உடனே என்ன பார்க்க முடியாது. ஆபீஸ்ல 50 பேர் வேலை பார்க்காங்க. அவங்கள தான் பார்த்து போற மாதிரி இருக்கும். ம். அதனால ஆ. நீங்க என்னைக்கு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆ. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய போட்டோ, ஆதார் கார்டை மட்டும் அனுப்பி வைங்க. நீங்க என்கிட்ட எதுவும் முக்கியமான விஷயம் பேசுனா வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிட்டீங்கன்னா நான் அதுக்கு இது பண்ணுவேன். ஏன்னா சில பேர் என்ன ஓ சொல்லுவாங்க, ஓ சில பேர் ஓ. சொல்லுவாங்க, ம். எப்பவும் போன் எடுப்பாரு, வைப்பாரு, இல்ல காசு வாங்குறதுக்கு தான் போன் எடுப்பாரு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். ம், உங்களுடைய பதிவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தெளிவா பேசுறீங்க, தெளிவா பண்றீங்க. ஏழைங்களுக்குனாக்கா அது ஒண்ணுமே வாங்க மாட்டீங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்ப கூட பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ம், அந்த பென்ஷன் வாங்குற ஒரு பொண்ணா பாருன்னு சொன்னாப்லையே ஒருத்தர், 60 வயசு. ம், ம், ம். அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி, இன்னைக்கு போட்டு பார்க்கலான்னு தான் டக்குன்னு ஆண்ட முடிஞ்சல கிடைச்சிச்சு. சரி, ரைட், ஓகே. சரி, நீங்க ஆ. நீங்க இப்போதைக்கு போட்டோ, ஆதார் கார்டை மட்டும் அனுப்புங்க. நான் என்னைக்கு வரணுன்றத சொல்றேன். அன்னைக்கு நீங்க வரலாம். ம். சரிதானா? ஆ. ஓகே. ஆனா என்னுடைய இது என்னன்னாக்கா, ம். வரவங்களுக்கு ஆண்ட முனியத்துல எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்குவேன். சரி, சரி. என்ன வேணும்னாலும் என்ன கேட்டாலும் நான் ஆண்ட முனி தேவை உள்ளது கேட்டா சரி, சரி, சரி. நான் ஆண்ட முனி ஒரு குறை இல்லாம வாங்கி கொடுத்து பாத்துக்குவேன். சரி. 2வது, என்னுடைய வருமானம் என்னன்னு கேட்கக்கூடாது, நான் என்ன பண்றேன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா எனக்கு பேத்தியா இருக்குது, சரி. நான் அதுங்களை பார்க்கணும். ம், ம். 2வது, இவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். 2வது, மாசம் மாசம் இவங்களுக்கு ஒரு டிபாசிட் பண்ணிடுறேன், சரி, 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 சரி. எனக்கு அப்புறம் எடுக்கிற மாதிரி.
சரி 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 சரி. ஏன்னா எனக்கு அப்புறம் வந்து அவங்க சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அதனால கல்யாணம் பண்ணி வந்த உடனே மாசம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ம். நேமினா அவங்கள கார்டினா அவங்கள போட்டு எனக்கு பிறகு அவங்களுக்கு சேர்ற மாதிரி நான் அதை பண்ணிடுவேன். சரி சரி சரி. எனக்கு வந்து ஒரு நல்ல நிம்மதியா ஒரு சந்தோஷமா இருக்கிற பெண்மணியா வேணும். எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுக்குள்ள எதிர்பார்க்கிய? ஆஹ், ஒரு 40 45. 40ல இருந்து 45. ஆஹ், ஆனா உங்களுக்கு 55. ஆமா. சரி ரைட்டு. ஓகே. அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் ஏத்துக்குருவீங்களா? குழந்தை இருந்தா ஏத்துக்க முடியாதுன்னு. அது ஒரே ஒரே பையன் இருந்தா ஒரு படிக்க வச்சுக்கலாம், அது நான் படிக்க வச்சிருவேன். ஆ ஆ. பொம்பளை புள்ளலாம் இருந்தா நம்மளால சமாளிக்க முடியாதுண்ணே. சரி 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 சரி. ஏன்னா நாங்க ஏற்கனவே என் 3 பேத்தியா இருக்குது, அதுங்களை பார்க்கணும். ஏற்கனவே மாசம் 50,000 சம்பாதிக்கிறீங்கல்ல? ஆமாண்ணே. ம். என்ன இப்பெல்லாம் அங்க எல்லாம் என்ன விலைவாசி விக்குது பாத்தீங்களா? சரி சரி சரி. அதனால நான் 50,000னா 50,000 ரூபாயும் ஒரு மாசத்துக்கு ஆட்டோ ஓட்டுறதுன்னா கரெக்டா வராது இல்ல. ஆனா அந்த முடித்துல சம்பாதிச்சிடுவேன். ம். ஆனா வருமானம் எல்லாம் ஒரு ஒரு குறையும் கிடையாது. ஆ ஆனால் ஆ. நான் எனக்கு என்ன வருது என்ன போகுது என்னை விட்ட இந்த இது பண்ணக்கூடாது. ம் ம் ம். அவங்களுக்கு தேவை உள்ளது கேட்கணும். ஆனா ஒரு கடுவளவு கூட நம்மளால குறை வைக்க வைக்க மாட்டேன். சரி, நீங்க முஸ்லீம்ல பட்டாணி, ராவுத்தர், லெப்ப, என்ன கூட்டம், ம். தமிழா, தமிழ் உருதா? முஸ்லீம் தான். தமிழ் முஸ்லீம் தான். தமிழ் முஸ்லீம்லயே பட்டாணி, ம். ராவுத்தர், அ- இந்த மாதிரி இருக்கலாம். நான் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கனால தான் ஆ- கேட்குறேன். ஆமா ஆமா ராவுத்தர். அதான் கேட்குறேன். ரைட்டு. ம். சரி சரி சரி. அதனால ஒரு நல்ல பெண்மணியா நல்ல குணமனமான பெண்மணியா இருந்தா பண்ணிக்கலாம். ரெண்டாவது அந்த பொண்ணு இருக்க கூடாதுண்ணே. ம் பையன் இருந்தா ஒரு சின்ன குழந்தை இருந்தா அதை நான் நான் படிக்க வச்சிருவேன். அது என்ன படிக்கிறானோ அதை நான் படிக்க வச்சிருவேன். ம் 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 அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ம் நான் புள்ளை இப்ப பேத்தி இப்ப பொண்ணு எல்லாம் ஒன்னாதான் இது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ம். மருமவன் மலேசியாவில் இருக்காரு. ஆ ஆ. இப்ப மனைவி நான் கோடியில ஒருத்தன் கூட அந்த மாதிரி மனைவிக்கு எனக்கு கிடைக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்ச ஆண்டவன் கொடுத்தான். சரி ம். இந்த இதுலயே எடுத்துக்கிட்டான். சரி ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. சரி. அவங்களுக்கு ஒரு புள்ள வந்து புள்ளையோட தான் 10 வயசு புள்ளையோட தான் கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணேன். அவனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ம். இன்னைக்கு அவனும் நிம்மதியா இருக்கிறான். சரிங்கய்யா. நானு ஆ, உங்களுக்கு ம், நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன்னு. ம். அங்க செங்கரட்டு இது ஆ, அங்க அங்க நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறான். சரி. ஐயாவரம் ஐயாவரம் சரி ஐயாவரம் ஆனகுளத்துல தான் அங்க என் ஃப்ரெண்டு ஊரு. சரி. அவன் அங்க இருக்கிறான். ம். நீங்க வர சொன்னா கூட நான் அவனை வந்து நேர்ல பார்த்து அவனை போய் சார பாடுறான்னு கூட சொல்லுவேன். வர சொல்லுங்க வர சொல்லுங்க. நான் வர சொல்றேன். ம் அவன் அவன் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவான். ஒரு 40 ஆண்டு கால நட்பு. ம் அவன் இப்ப ஊர்ல தான் இருக்கிறாங்க ஐயாவரத்துல. ம் நான் உங்களை நேர்ல வந்து பார்க்க சொல்றேன். ம். அது என்ன பண்ணனாலும் நான் கொடுத்துட்றேன். சரி பாரு, நான் அப்புறம் பேசுறேன். ம். உங்களுக்கு எதுவும் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுதேன் என்ன. உங்களுக்கு ஓகே ஓகே சோர்வா இருக்கிறத சொல்றேன். ஓகே ஓகேண்ணே. நீங்க போட்டோ அனுப்புனேன். போட்டோ ஆதார் கார்டு அனுப்பி வச்சுக்கோங்க. சரிங்கண்ணே சரிங்க நல்லது நல்லதுண்ணே நன்றிண்ணே.